டே 65 ஜிம் ஸ்டேட்டஸ். இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆரம்பிக்கிறப்பவே வந்துட்டு இன்றைக்கி போகணுமா வானாமல் பேசாமல் ரெஸ்ட் எடுத்துடலாமான்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் ஒரு கட்டத்தில் வந்துட்டு போயிடலான்ட்டு ஒரு 6:30 தான் நான் இங்கே வந்து ஜிம்முக்கு. ஸோ இன்றைக்கி லெக்கும் பண்ணேன். பட் அதான் எப்படி நம்ம நெகட்டிவாக ஆரம்பிச்சிட்டாலே இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நெகட்டிவாக தான் போகலான்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு லெக்கு பண்ணுறப்போ வந்து ரொம்ப வாமிட் ஆகிடுச்சு. இப்போ தான் லைட்டாக தெம்பே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டே இந்த ட்ரெஸ்லாம் போட்டிருந்தேன். ஜிம்முக்கு வரப்போ இப்போ வாமிட்டு தான் அதே மாதிரி இருந்தேன். பட் ஆனால் பரவாயில்ல. பட் ஆனால் எப்படியோ வந்துட்டு என் ட்ரெயினர் வந்து கொஞ்சம் சொன்ன முடியும் மைண்ட் செட் தான் அப்படின்ற மாதிரினால லெக் ஒர்க் எப்படியோ முடிச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாப்பிக்கை தாண்டி இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச்சு. தோனி வந்து கேப்டன் ஆகுது. ருத்ராஜ் வந்துட்டு ஃப்ராக்சர்னால வந்துட்டு அவர் வந்துட்டு கிளம்பிட்டார். ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், தோனி வந்துட்டு நினச்சா எப்போ வேணால் வந்து டீமை மட்டும் போகலாம் தோனி அவர்கள் தலை. ஆனால் அவர் போகல. அவர் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக வரல. அவர் வந்துட்டு நமக்காக, அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக தான் அவர் வந்துட்டு விளையாடுறாரு. ஐபிஎல் இஸ் என்டர்டைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை வந்துட்டு ஒரு நீயா நானா போட்டி போட்டு பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் ப்ரெஷரு டீமுக்கு இல்லை, ஹெல்த்துக்கு தான் ஆகும். அது நமக்கே ப்ரெஷர் ஆகும். ஸோ டிக்கெட்டை வந்துட்டு இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே ஐபிஎல் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ப்ரைஸ்லாம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குலாம் விற்கிறாங்க தான். நம்ம விற்கிறவனை நான் தப்பு சொல்ல, அதாவது ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தப்புன்றது. அவன் தான் ஏமாத்துறான்னு தெரிஞ்சு அவ்வளோ ப்ரைஸ் விற்கிறது ஏன் அவள் போய் டிக்கெட்டை போய் வாங்குவான்? நீங்களே போயிட்டு அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு மேட்ச்சை வந்துட்டு அப்படி சொல்கிறப்ப அது தப்பானவே. ஐபிஎல் இல்லை, லைஃப்பில் எல்லாமே சில கேம்ஸ் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் எதை நம்ம சீரியஸாக நினைக்கணுமோ அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். எதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறோமோ அதை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் பாருங்கள். நீங்கள் ஏமாறாதீங்க. டிக்கெட்டு ஒரிஜினல் ப்ரைஸ்ன்னு கிடச்சா வாங்குங்க. இல்லைனா பரவாயில்ல, ஏன் மேட்ச்சில் லைவாக ஒன்று செம்மையாகவே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்ல நினச்சேன் நான். உங்களுக்கு ஒரு கிரேஸ் இருந்தால் அப்படி பாருங்கள், ஆனால் போயிட்டு விழுந்துடாதீங்கன்னு சொல்கிறது கிளம்புறது. இது உங்களுக்கு கிரேஸ் பை டேக் லவ் யூ ஆல். நாளை சந்திப்போம். இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச்சு செம்மையாக இருக்கு. நம்புவோம் செம்மையாக இல்லாட்டாலும் I support always Tara Dhoni and CSK team. Bye, take care, love you all. Nalai sandhipom. I came to Chennai and I believe Chennai taught me a lot. Tamil Nadu taught me a lot when it came to how to conduct myself, how to appreciate the game. Each and every game that we played at Chepauk, the fans came and they supported good cricket. You know, a lot of times you have that mentality where you want your team to do well, but you don't want your other team, the opponent to do well, which was never the case in Chennai.